வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு எஃப்என்டி ஆட்டோமேட்டிக்காக கவுண்டிங் ஆகிட்டுருக்கு. இதுதான் சர்க்யூட் இப்போது எப்படி ஆகுது, இதுக்கு என்னென்னலாம் தேவை. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோலாம் எப்படி கொடுத்துருக்கோம், மேனுவலாக ஆப்ரேட் பண்ணணும், இல்லைன்னா ஒரு புல்லின் புல்லிட் சர்க்யூட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம், அதை ட்ரிகருக்கு ஒன்று ரீசெட்டுக்கு ஒன்று தயார் பண்ணணும். தயார் பண்ணி தான் அது ஒர்க் பண்ணும். இதுதான் பார்த்தோம் இல்லையா. மெல்ல மெல்ல கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வரோம். அடுத்த வீடியோ இன்னும் 2 எஃப்என்டி கம்பைனாக போடுற மாதிரி, அப்புறம் 3, 4 இப்படியெல்லாம் ஒன்றா வரப்போகிறோம். அதுக்கு என்னென்ன ஐசி வேணும், எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றா கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவை யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம். இதை பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்டு. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் அசம்பிள் பண்ணும்போது தான் இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டட் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட சர்க்யூட்டுக்குள்ளேலாம் நம்ம உள்ளே போக முடியும். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கேட் ஐசியெல்லாம் வரும் கம்ப்ளீட்டாக. இந்த லீனியர் ஐசி இருக்கு இல்லையா, இந்த லீனியர் ஐசிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த 810 ஐசி, LA4440 இதெல்லாம் ஆடியோ சர்க்யூட்டில் வரக்கூடியது, டிவி சர்க்யூட்டில் வரதெல்லாம் லீனியர் ஐசி. இப்போ நான் பார்க்குற டிஜிட்டல் ஐசி, ஓகேவா. டிஜிட்டல் ஐசியில் தான் இப்போ இதெல்லாம் வந்துட்டு இருக்குது பர்டிகுலராக. இதில் நான் பார்த்துட்ருக்க இந்த ஐசி இந்த டிரைவ் சர்க்யூட்டை ஒர்க் பண்ணக்கூடிய ஐசி. இந்த ஐசி CD4026 இந்த ஐசி. இந்த ஐசிக்கு ஈக்குவலண்ட் ஐசி சொல்லியிருக்கோம், CD4033BE, ஓகேவா. எந்த ஐசி வேணாலும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். எது விலை கம்மியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ரேஷன் எல்லாம் ஒன்று தான். ஓகே, இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது, விசிபிளாக என்ன தெரியுதுன்னா ஒரு LED கான்ஸ்டண்ட்டாக எரிஞ்சிட்ருக்கு. அது பவர் ஆன் இண்டிகேட்டர். எந்த சர்க்யூட் நீங்கள் டிசைன் பண்ணாலும் அதில் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஒரு பவர் ஆன் இண்டிகேட்டரை மவுண்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் ஒரு பேட்ரி எந்த கனெக்ஷன் கொடுத்தாலும் அது எரியிறப்போ சப்பில் உள்ளே இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, இந்த இடத்துல யூஸ் பண்ணி 2 சுவிட்சு கொடுத்துருக்கேன். இந்த 2 சுவிட்சு என்ன சுவிட்சு, ஏற்கனவே உங்களுக்கு போட்ட ப்ராஜெக்ட் தான். அதில் ஒன்று ட்ரிகர், இன்னொன்று ரீசெட், ஓகேவா. இந்த சர்க்யூட்டுக்கு ரீசெட் மட்டும்தான் தேவை, ட்ரிகர் தேவையில்லை. ரீசெட்னா என்ன, இப்போ போயிட்டுருக்கு இல்லையா, 8, 9, 10 இப்படிலாம் போயிட்டுருக்கு இல்லையா. இப்போ எனக்கு வேண்டாம், கவுண்ட் பண்ணணும் ஸ்டார்டிங்கில் இருந்து அப்படின்னு விருப்பப்பட்டால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ரீசெட்டை ப்ரெஸ் பண்ணோம்னா 0க்கு வந்துருச்சு. 0க்கு வந்துட்டு மறுபடியும் வருது. இதில் வேறு என்ன பண்ணியிருக்கோன்னா, அந்த டெசிமல் பாயிண்ட் உங்களுக்கு அமைஞ்சு எறிகிற மாதிரி ஒரு சர்க்யூட்டை டிசைன் பண்ணியிருக்கு. சரி, இதில் இந்த அவுட்புட் வருது இல்லையா, இப்போ ஒரு செகண்டுக்கு 1 டிஜிட் அப்படின்னு வர்றதை கொஞ்சம் ஸ்பீடாக அல்லது கூட்டி குறைச்சி எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இந்த சர்க்யூட்டில் ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் இருக்குது. இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா பாருங்களேன். இப்போ ஸ்பீடை கூட்டிகிட்டே போகிறேன். இப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு நம்பர் ரொம்ப ரேபிட் ஸ்பீடாக போயிட்டே இருக்குது, வேகமாக போயிட்டுருக்குது, ஓகேவா. இது சர்க்யூட் இதுதான். சரி, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த 4026 ஐசி எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். 1 செகண்ட் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு சர்க்யூட் புரிஞ்சிருக்கும். இதில் என்ன இருக்குது, ஒரு பவர் சப்ளைக்கு 9 வோல்ட் பேட்ரி கொடுத்துருக்கேன், ஒரு கண்ட்ரோல் இருக்குது, தென் ஒரு ரெகுலேட்டர் ஐசி சர்க்யூட்டில் இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த எஃப்என்டி ஒர்க் பண்ணணுன்னா அதுக்கு ஆப்ரேட்டிங் வோல்ட் 5 வோல்ட் சொல்லியிருக்கேன். இந்த சிமாஸ் ஐசி ஒர்க் பண்ணால் அது 5 வோல்ட் கொடுக்கணும். இந்த இடத்துல ஒரு 555 ஐசி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டரை ஒர்க் பண்ணுது. இது அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டரை ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் ஒரு மானிட்டர், ஒரு இண்டிகேட்டர், ஒரு LED கொடுத்துருக்கோம். இன்னொரு கலரில் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும், ஓகேவா. இப்போ இது அம்ஜரி இதே சேம் சீக்வென்ஸில் தான் இது மாறிக்கிட்டு இருக்கும், ஓகேவா. அப்போது இந்த 555 ஐசி, ஏற்கனவே 555 ஐசி பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன், ஓகேவா. இது ஒரு 8 பின் ஐசி, டூயல் இன்லைன் பேக்கேஜ். இதை வச்சு நிறைய ப்ராஜெக்ட் பண்ண முடியும். மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டரை உபயோகப்படுத்த முடியும், பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டரை உபயோகப்படுத்த முடியும், அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டரை உபயோகப்படுத்த முடியும். மானோனா என்ன, பைனா என்ன, அஸ்டேபிள் என்ன அப்படிங்கிற ஏற்கனவே நிறையா கொடுத்துருக்கேன். ஸோ 555 ஐசியை பற்றி மேற்கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நிறைய வீடியோ போஸ்டிங் பண்ணியிருக்கேன், அதில் போய் பாருங்கள். நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் சொல்கிறதெல்லாம் அதே தான், ஒவ்வொரு முறையும் அசம்பிள் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நியூ கமர்ஸ் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு சேரும், ஓகேங்களா. நான் மெல்ல மெல்ல அப்கிரேட் பண்ணிவிட்டு ஒரு வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட, படிப்பே இல்லைன்னா கூட, ஓகேவா, அவங்களால இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்டுக்குள்ளே வர முடியும். எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி எளிமையான ஈஸியான ஒரு தொழில் எதுவுமே இல்லை. அதை புரிஞ்சுக்கிற விதம் தான் இருக்குது. அதை உங்களை புரிய வைக்கிறதுக்கான சேனல் தான் இந்த சேனல், ஓகேவா. அதனால தான் சொல்கிறோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்,
வேறு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, ஆண் பெண் இருபாலர் யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஓகே, இந்த சர்க்யூட் ஒர்க் பண்ணணும்னா 5 வோல்ட் வேணும். ஸோ இந்த இடத்துல ரெகுலேட்டர் ஐசி கொடுத்துருக்கேன். வாட் இஸ் ரெகுலேட்டர் ஐசி அப்படின்னு கேட்டால் அதுக்கும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஒட்டுமொத்த டோட்டல் சர்க்யூட்டும் 5 வோல்ட் டிசியில் ஒர்க் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதை பற்றி ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் உங்களுக்கு நான் இப்போது காமிக்கிறேன். உங்களுக்கு பாருங்கள், இதான் ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் எந்த சர்க்யூட்டாக இருந்தாலும் இந்த டயக்ராம் வழியாக போங்க. அப்போ தான் நீங்கள் சால்வ் பண்ண முடியும், கூடவே கற்றுக்க முடியும். அதர்வைஸ் எதை சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிற பாணியில் போனீங்கன்னா அது சரியான முறையும் அல்ல, பெரிய அளவில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஓகேவா? சரி, இப்போ ஒரு டயக்ராம் இருக்குது. இதில் பார்த்தாவே உங்களுக்கு இது எஃப்என்டி டிஸ்பிளே. இதில் 10 பின் இருக்கும். ஓகேவா? அந்த 10 பின்னில் வந்து 2 பின் வந்து காமன். தட் மீன்ஸ் காமன் ஏனோட இருக்கலாம் அல்லது காமன் கேத்தோட இருக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் காமன் கேத்தோட என்ன, காமன் ஏனோடன்னு சொல்லியிருக்கேன். இது குரூப் ஆஃப் எல்இடிஸ் இருக்குது. இதில் வந்து 7 செக்மெண்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவோம் மார்க்கெட்டில். ஆக்சுவலாக நான் சொல்கிறேன் 8 செக்மெண்ட் டிஸ்பிளே. இதில் 8வது செக்மெண்ட்டுக்கு பேர் டாட்டு டெசிமல். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கம்பைன் எஃப்என்டி யூஸ் பண்ணும்போது அப்போ தான் இந்த டெசிமலுக்கு மதிப்பு வேல்யூ தெரியும். அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போது இது எஃப்என்டி இருக்குது. எஃப்என்டியில் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. ஓகேவா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் நிறைய ஷேப்பில் இருக்குது. சைஸ் பெருசில் இருக்குது. 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, 7 இன்ச்சு, 8.5 இந்த மாதிரிலாம் இருக்குது. நாளைக்கு என்ன வேணால் வரலாம். ஒருவேளை இந்த எஃப்என்டி கிடைக்கல அப்படின்னா இந்த எஃப்என்டி மாதிரியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்இடியில் டிசைன் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணும், என்ன லுக்காக வேணும் அப்படினால என்ன பண்ணிக்கலாம், நம்ம அந்த டிசைன் எல்இடியில் பண்ண முடியும். எல்இடியில் பண்ணி ஒரு வீடியோ 2 டேஸ் கழித்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். பாருங்கள், யார் வேணால் ஈஸியாக செய்யலாம். அதாவது இந்த எஃப்என்டிக்காக வெயிட் பண்ண வேண்டாம். மார்க்கெட்டில் 100 ரூபா பெரிய சைஸாக இருந்தால் அந்த மாதிரி வரும். அதே காஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், எல்இடியில் சீப்பாக பண்ண முடியும். இல்லையா, உங்களுக்கு எஸ்எம்டி எல்இடி யூஸ் பண்ணி பண்ணணுன்னா கூட பண்ணிடலாம் டிஃப்ரெண்ட் கலரில். எதுக்காக சொல்ல வரேன்னா, இதுதான் இன்றைக்கி இருக்கிற மார்க்கில் இருக்கக்கூடிய நமக்கு பணத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு தொழில் எலக்ட்ரானிக்ஸ். இதை எந்த அளவுக்குலாம் அப்கிரேட் பண்ணுறோம், எந்த அளவுக்கு படிக்கிறோம், எந்த அளவுக்கு மாடிஃபை பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம நாலேஜ் டெவலப் ஆகும். அதை கொடுக்குறது சேனல் தான் இது. ஓகே, இதில் பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா இது வந்து 555 ஐசி. இந்த 555 ஐசினுடைய மோட் எப்படி செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது 8 பின் இருக்குது. இது 4வது பின்னு 8வது பின்னுக்கும் பாசிட்டிவ் சப்ளை கொடுத்துருக்கேன். 1வது பின் வந்து கிரவுண்டு, 5வது பின் வந்து என்சி நோ கனெக்ஷன். இதில் பின்னில் வந்து உங்களுக்கு வந்து 3வது பின் வந்து அவுட்புட், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரியும். ஓகேவா? 2 6 ஷார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து த்ரெஷ்ஹோல்டு அண்ட் ட்ரிகர் 2 ஒரு 10 mV கெப்பாசிட்டி மூலியமாக கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். பாசிட்டிவ் லைன் வந்து ஒரு 1K ரெசிஸ்டன்ஸு 7வது பின்னுக்கும் 1K ரெசிஸ்டன்ஸுக்கும், தென் இந்த கெப்பாசிட்டி நடுவில் ஒரு 100K வேரியபிள் ரெசிஸ்டர் இதில் சால்ட்ரு பண்ணியிருக்கோம். இந்த கண்ட்ரோல் மூலிமா என்ன பண்ணலாம், 3வது பின்னில் வரக்கூடிய பல்ஸு பெர் செகண்ட் அப்படிங்கிறத கூட்டலாம் குறைக்கலாம். இது இந்த கண்ட்ரோலுடைய ஒர்க்கு. ஓகே, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு அஸ்டேபிள் மோட் அப்படின்னா அதில் வரக்கூடிய வேவ் அது சைன் வேவாக இருக்குமா, பல்ஸாக வருமா, ஷார்ட் டூத்தா அப்படிங்கிற இதெல்லாமே எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த ரெசிஸ்டர் இந்த கெப்பாசிட்டரை பொறுத்து இருக்கும். எதுக்காக இது சொன்னேன், நீங்கள் அசம்பிள் பண்ணும்பொழுது இதில் வேல்யூவை நீங்களே சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அது பேர் ட்ரையல் அண்ட் எரர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பண்ணும்பொழுது நீ நிறையா தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கும். உங்கள்கிட்ட போத் டிஜிட்டல் அனலாக் மீட்டர் ரெண்டுமே வச்சு பார்த்துக்கலாம். இப்போ 3வது பின்னில் வர்ற அவுட்புட் இருக்கு இல்லையா, இது வந்து நேராக இந்த ஐசினுடைய 1வது பின்னுக்கு வந்துச்சுன்னு வச்சுங்களேன். இந்த ஐசி ரெடியாக காத்துட்ருக்கு. இந்த ஐசியோடைய ஒர்க்கு என்ன, இந்த ஐசியோட ஒர்க்கு என்னென்னா பாருங்கள், 4026 இதுதான் ஐசி. இந்த ஐசி மொத்தம் 16 பின் இருக்கும். டூயல் இன்லைன் பேக்கேஜ். இது ஒரு சிமாஸ் ஐசி. 3.3 வோல்ட்டிலிருந்து 18 வோல்ட் வரைக்கும் வேலை செய்யும். நம்ம இருந்தாலும் ரெக்கமெண்ட் ஒர்க் அப்படின்னு நான் சொல்கிறது ஒரு 9 வோல்ட் 5 வோல்ட்டுக்குள்ளே கொடுங்க. இல்லையா 5 வோல்ட்டு சேஃப்டி, 5 வோல்ட் கொடுத்தாலும் பக்காவாக ஒர்க் பண்ணோம். உங்களுக்கு நேராக எஃப்என்டி நிறைய ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா ட்ரைவ் சர்க்யூட் போடுங்கன்னு இதுக்கு முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த டிரான்சிஸ்டர் சுவிட்சிங்கை யூஸ் பண்ணி இந்த ஐசிலேருந்து வர்ற வோல்ட் நெக்லிஜிபிள் வோல்டேஜாக இருந்தால் கூட நாம் ஒரு டிரான்சிஸ்டரை ஆன் பண்ணி தென் அந்த காமன் ஏத்தோட் அல்லது காமன் கேத்தோட் அல்லது ஏனோடு அதை வந்து என்ன பண்ணலாம், கிரவுண்ட் பண்ணுறது மூலிமா அல்லது பாசிட்டிவ் லைன் கொடுக்கறது மூலிமா அந்த எஃப்என்டியை ட்ரைவ் பண்ண முடியும், ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஓகே, இப்போது இந்த 16 பின் ஐசியில் இந்த 1வது பின் வந்து கிளாக், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 14வது பின் வந்து ரீசெட். 14வது பின் வந்து லேம்ப் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். லேம்ப் டெஸ்ட்னால் என்ன, கனெக்ஷன்லாம் கொடுத்ததுக்கு பிறகு அந்த எஃப்என்டியினுடைய பிரைட்னஸ், ஒவ்வொரு செக்மெண்ட்டுடைய பிரைட்னஸ், இன்டென்சிட்டி, லூமினன்ஸ் சென்ஸ் இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த 14வது பின்னுக்கு கொடுக்கக்கூடிய வோல்ட்டை பொறுத்து 14வது பின்னுக்கு ஹை பாசிட்டிவ் அல்லது ஹை நெகட்டிவ் இதை கொடுக்கறத பொறுத்து
அந்த லூமினன்ஸை செக் பண்ணலாம் ஒன்று. அடுத்தது இந்த 3வது பின்னு 4வது பின் இதில் என்ன கொடுத்துருக்கு, ரிப்பிள் பிளாங்கிங் இன் ரிப்பிள் பிளாங்கிங் அவுட்டுன்னு கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக ரிப்பிள் பிளாங்கிங் இன் அண்ட் அவுட்டுன்னு கூட கொடுக்கலாம். இல்லைன்னா டிஸ்பிளே எனேபிள் இன் டிஸ்பிளே எனேபிள் அவுட், அதாவது DEI DEO அப்படி கொடுத்துருக்கோம். சரி, இது எதுக்காக இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு இப்போ உதாரணமாக நம்பர் 5 அப்படின்னா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் இல்லையா. இப்போ 3 செக்மெண்ட் 3 ஒரு FND யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 5 எப்படி வரும் அப்படின்னா 005ன்னு வரும். 005 நமக்கு ரிசல்ட் வந்து 5. ஆனால் முன்னாடி 2 இருக்கு இல்லையா FND, அதில் 005ன்னு வரும். நமக்கு அந்த 00 தெரியக்கூடாது, வெறும் 5 தான் வரணும் அப்படின்னா ஒன்று. இல்லை இன்னொரு இடத்துல 12.5 12.5னா ஈஸியாக புரிஞ்சுக்குவோம். 0012.500 இப்படியெல்லாம் வரும். ஏன்னா இதை அசம்பிள் பண்ணும் பொழுது அந்த லாஸ்ட்டில் வர 2 ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் எலிமினேட் பண்ணுறோம் இல்லையா, மறைக்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் இந்த பின் தேவை. எதுக்கு, இந்த ரிப்பிள் பிளாங்கிங் இன் ரிப்பிள் பிளாங்கிங் அவுட், இது கிரவுண்ட் பண்ணுறது பாசிட்டிவ் கொடுக்குறது இதை பொறுத்து. அல்லது இந்த டிஸ்பிளே எனேபிள் இன் ஆன் பண்ணுறது, டிஸ்பிள் எனேபிள் அவுட் அல்லது ஆன் பண்ணுறது அல்லது ஆஃப் பண்ணுறதை பொறுத்தும் இதை மாற்ற முடியும். ஓகேவா. தென் கேரி அவுட்னு ஒன்று இருக்குது. கேரி அவுட்னா என்ன, இந்த 1 2 3 4 அப்படின்னு வந்துகிட்டே இருக்கு இல்லையா, கவுண்டிங் வருது இல்லையா. கவுண்டிங் வந்தோன்னே என்ன ஆகுது, 7 செக்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்லேருந்து 1 2 3ன்னு வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. அப்போது என்ன பண்ணுறோம், இன்னொரு FND ஆட் பண்ணும் பொழுது அந்த FNDக்கு கிளாக் பல்ஸு தேவை. அந்த கிளாக் பல்ஸுக்கு என்ன பண்ணும், இதே மாதிரி இன்னொரு 555 IC வேணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலன்னா இந்த ஐசியிலிருந்தே நம்ம கேரி அவுட் எடுத்துக்கலாம். ஏற்கனவே 4017 ஐசியில் 12th பின் வந்து கேரி அவுட்டுன்னு சொல்லியிருக்கேன். எந்தளவுக்கு அதை அசம்பிள் பண்ணிங்க, எந்தளவுக்கு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னு தெரியல. போத் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் ப்ராஜெக்ட். நான் கொடுக்குற ப்ராஜெக்டே ரொம்ப மினிமம் காம்பனன்ட்ஸ் தான் கொடுக்குறேன். உங்களுக்கு செலவுக்கு அதிகமாக வராத மாதிரியும் அதே நேரத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா. இப்போது 4026 ஐசியை பற்றிய டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஓகேவா. இப்போ சர்க்கியூட்டுக்குள்ளே போகலாம். அப்போது இந்த 3வது பின்னிலேருந்து அவுட்புட் 1வது பின்னுக்குள்ளே போச்சுன்னா இந்த ஐசி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே இந்த ஐசினுடைய 16வது பின்னு 3வது பின்னும் பாசிட்டிவ் லைனில் கொடுத்துருக்கோம். 2வது பின்னு 8வது பின்னு கிரவுண்ட் லைனில் கொடுத்துருக்கோம். இதுலேருந்து அவுட்புட் பல்ஸ் வருது. இது வந்து காமன் கேத்தோடு. ஓகேவா. அப்போ என்ன தெரியும், கேத்தோடு கிரவுண்ட் பண்ணியிருக்கு பாருங்கள், கிரவுண்ட் பண்ணியாச்சு, கேத்தோடு கிரவுண்ட் பண்ணியாச்சு. அப்போ ஏனோடு அப்படிங்கிறது ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒரு ஏனோடு இருக்கும். குரூப் ஆஃப் எல்இடிஸ் தான், பட் ஒரு காமன் ஏனோடு இருக்கும். ஸோ அந்த ஏனோடுக்கு பாசிட்டிவ் வோல்ட் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒளிரும். ஓகேவா. அது இந்த இடத்துலேருந்து வருது. ஒவ்வொரு பின்னிலிருந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எந்த பின்னிலேருந்து அவுட்புட் வரும், ஏபிசி, அது எந்த பின்னுக்கு போகும் அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அநேகமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்லுங்கள். ஒவ்வொரு தடையும் எடுத்து வச்சுருப்பீங்க. ஒரு தடவை அனலைஸ் பண்ணுங்கள். நோட் புக்கிலேருந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இதில் அவுட்புட் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 100 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக அந்த கரஸ்பாண்டிங் ஏனோடுக்கு போகுது. அதனால் இந்த செக்மெண்ட் எரியுது, அதனால் க்ளோ வருது. இதனால் இந்த சர்க்கியூட் ஒர்க் பண்ணுது. மறுபடியும் 1 செகண்ட் இந்த சர்க்கியூட் பார்க்கலாம். ஓகே, இதுதான் அந்த ஐசி. இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் ரேபிட் ஸ்பீடில் நம்பர் 1 2 3ன்னு போயிட்டுருக்கு. பார்க்கவே நல்லாயிருக்கு. இதே இன்னும் கம்பைன் ஒரு FND போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அதை நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. பாருங்கள், மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த அஸ்டபிள் மெல்ட் ஒர்க் பண்ணதே இல்லைன்னு பார்க்குறதுக்காக தான் ஒரு 2 LED போட்டிருக்கேன். இது தேவையில்லைன்னு நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா. இந்த 3வது பின்லேருந்து வர அவுட்புட் நேராக இந்த ஐசிக்கு போய் இந்த ஐசி ட்ரைவ் பண்ணி தென் செக்மெண்ட்ஸை ஒர்க் பண்ண வைக்கிது. இதனுடைய ஸ்பீடை என்ன பண்ணலாம், நம்ம கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். மெல்ல ஒரு செகண்டுக்கு 1 1 2 3 இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை ரொம்ப ஸ்பீடாக வேணும் அப்படின்னா அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன். இந்த கண்ட்ரோல் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம், வேகமாக கூட்ட முடியும், குறைக்க முடியும். அசம்பிள் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அப்போது நிறைய தெரிஞ்சுக்கும். ஒரு கண்ட்ரோலுடைய ஒர்க்கு, 555 ஒர்க்கு, பவர் சப்ளை, எவ்ரிதிங் இதெல்லாமே நம்ம பார்க்க முடியும். நான் இதில் மல்டிமீட்டரில் உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ மல்டிமீட்டரில் இப்போ என்ன பண்ணலாம், அவுட்புட் பல்ஸ் வருதா இல்லையா பார்க்கலாம். இது ஒரு காமன், இது மைனஸில் வச்சுக்கிறேன். மல்டிமீட்டரை 10 வோல்ட் DC ரேஞ்சில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா.
இப்போ பார்க்கலாம். இப்போ சர்க்யூட்டில் நான் வோல்ட் அளக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். வோல்ட் அளந்து காமிக்கிறேன். இப்போ ஒரு அஸ்டபிள் மல்டிவேரியரில் அவுட்புட் வருதா இல்லையா, ஒட்டுமொத்த சர்க்யூட் இருக்கு இல்லையா, ஒட்டுமொத்த சர்க்யூட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சூட்சம் என்ன அப்படின்னா, இந்த 4026 அல்லது 4033 இந்த ஐசி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த எஃப்என்டி கனெக்ஷன் பண்ணுறது, பவர் சப்ளை கொடுக்குறது அதெல்லாம் முக்கியம் இல்லை. அந்த ஐசினுடைய 1வது பின்னுக்கு ஷார்ப்பாக ஒரு கிளாக் பல்ஸ் வரணும், அவ்வளோதான். அது வரணும். வருதா இல்லையா பார்க்கணும், அதான் மெயின். எதுக்காக சொல்ல வரேன்னா, இனி நீங்கள் எஃப்என்டி 1 2 3 4 இது மாதிரி கம்பைன்ஸ் பண்ணும்பொழுது இதெல்லாம் வோல்ட் அளக்க வேண்டியது இருக்கும். ஓகே சரி. இப்போ நெகட்டிவில் பார்க்கலாம். இந்த நெகட்டிவ் லைனில் பிளாக் டெஸ்டாப் வச்சுக்கிறேன். மல்டிமீட்டர் 10 வோல்ட் டிசி ரேஞ்சில் செலக்ட் பண்ணிவிட்டேன். அஸ்டபிள் மல்டிவேட்டரில் 3வது பின்னில் அவுட்புட் வருதா இல்லைன்னு பார்க்குறதுக்கு பார்க்குறேன். என்னது உங்களுக்கு வோல்ட்டு வந்து போகுதா? இந்த மாதிரி ஒரு கிளாக் பல்ஸ் இதுக்கு வரணும் மெயினாக. அப்போ செக் பண்ணால் போதும் இல்லையா? அப்போ அந்த 3வது பின்லேருந்து பல்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, இதே பல்ஸ் எங்கே போகணும்? நேராக டிரைவர் ஐசி டீகோடர்னுடைய ஐசினுடைய 1வது பின்னுக்கு போகணும். 1வது பின்னுக்கு போகுதான்னு பார்க்கலாம். 1வது பின்னுக்கு போகுது. ஓகேவா? அந்த போகிறதுனால தான் உங்களுக்கு அந்த டிஸ்பிளேயில் அந்த நம்பர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? இதை ஒவ்வொருத்தரும் அசம்பிள் பண்ண பிறகும் வோல்ட் வருதா, சப்போல வோல்ட் வருதா இப்படிலாம் செக் பண்ணணும். ஒருவேளை ஒர்க் பண்ணலைன்னா கூட நம்ம வோல்ட் அளந்து தான் ஃபால்ட்டை கண்டுபிடிக்கணும். உத்தேசமாக எஃப்என்டி மாற்றுறது, ஐசி மாற்றுறது, ட்ரிபிள் அந்த மாதிரி ஒர்க்கை பண்ண வேண்டாம், கற்றுக்க முடியாது. ஓகேவா? இப்போ நம்ம ரீசெட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிடலாம், இந்த பட்டன் அமுத்தினோம்னா உடனே 0 ரீசெட் ஆயிரும். ஸ்பீடை குறைக்கணுன்னா நான் 1 செகண்ட் மறுபடியும் நான் பாருங்கள், வேகமாக ஸ்பீடு குறைக்கிறோம், வேகமாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? இல்லை நான் வேணும்னா ஸ்லோவாக பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.